ஜோதிடம் என்பதே நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கை சொல்லி வச்ச மாதிரி போகுது. குறிப்பிட்ட கால்குலேஷனுக்குள்ளே இயங்குது. இந்த இதை தான் அனுபவிப்பாங்கிறது ஜோசியம். இவன் ஏன் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறான்ற கேள்விகளுக்கு கர்மா விடை கொடுக்குது. கர்மா அப்படிங்கிறத இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜோசிக்காரங்க எனக்கு தெரியும்ன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன், அதில் ஒரு ரிசல்ட் கிரியேட் ஆகுதுங்க, அது பேர் கண்மம்னு சொல்கிறாங்க. அந்த கண்மத்தை தான் இவங்க கர்மான்னு சொல்கிறாங்க. கர்மம் என்பது காரணம், கர்மா என்பது செயல். எல்லாமே விதிப்படி நடக்குது. நம்ம நல்லது செஞ்சோம்னா என்ன ஆகும்? நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சால் கெட்டது. அப்போ இது நம்மளுடைய செயல்பாடுகளால் விளையக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு. இது ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்ஜென்மம் அப்படிங்கிறது நீங்கள் கர்ப்பத்தில் இருந்தது. அப்போ இதே உடலில் ஒரு ஜென்மத்தை நம்ம அனுபவிச்சோம். அந்த ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாரு. இருக்க வாய்ப்பு இல்லையில. அப்போ நம்ம இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜென்மத்தினுடைய நினைவே உங்களுக்கு இல்லாத போது போன ஜென்ம நினைவு உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது கர்மான்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இது விதின்னு சொல்லுது. அப்போ இது என்ன கர்மா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்கிறது என்ன ஆகுதுங்க, பிற்காலத்தில் கண்டிப்பாக கர்மா வரத்தான் போகுது. அப்போ கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம் நேரில் வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம கர்மா இஸ் பூமரேங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கர்ம வினைகள் இப்படின்னா என்ன? இது உண்மையாலே கண்டிப்பாக பழி வாங்குமா? இன்றைக்கி நம்ம ஒருத்தரை கெடுதல் செஞ்சால் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு கெடுதல் நடக்கும், இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கர்மாவா, இல்லை கர்மாவுக்கு ஜோதிட ரீதியாக வேற ஒரு விஷயங்கள் இருக்கா? ஜோதிடத்துக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இல்லை. ஆமாம், ஏன்னா ஜோதிடம் என்பதே நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கை சொல்லி வச்ச மாதிரி போகுது. குறிப்பிட்ட கால்குலேஷனுக்குள்ளே இயங்குது. இந்த நேரத்தில் அந்த கிரகம் இருக்கிறப்ப பிறந்தால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்றது பிறந்ததுக்கு பிறகு சாகிற வரைக்கும் உன்னுடைய சூழல்கள் எப்படி இருக்கும், என்னத்தை அனுபவிப்பான்றது வரைக்கும் தான் ஜோசியம். ஒரு பேட்டர்ன். ஆமாம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. இவன் ஏன் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறான்ற கேள்விகளுக்கு கர்மா விடை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதை தான் அனுபவிப்பாங்கிறது ஜோசியம். இதை ஏன் அனுபவிக்கிறான்ற கேள்விகள் ஜோசியம் சொல்லலை. ஆனால் அதுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்தரிசி நாடிகள் அப்படின்ற நாடிகள், நிறைய நாடிகளில் போய் பார்த்தீங்கன்னா, இவன் போன ஜென்மத்தில் ஒரு இந்த குடும்பத்தில் இந்த குலத்தில் பிறந்தான், அவங்க அப்பா இந்த தொழில் பண்ணார், இவனு இந்த தொழில் பண்ணால், அந்த ஜென்மத்தில் ஒரு பெண்ணை இவன் தவறாக ஹேண்டில் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த பெண் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு இன்னொரு தங்கச்சி பிறந்துச்சு, அந்த தங்கச்சியுமே ஏதோ ஒரு பிரச்சனையாகி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட போன ஜென்ம கதைகளை சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஜென்மாந்திரத்துக்கு பிறகு இவன் ஏன் இந்த ஜென்மத்தில் பிறந்தான், இந்த ஜென்மத்தில் இந்த குளத்தில் அவன் ஏன் பிறக்கணும், இந்த குளத்தில் பிறந்து இந்த இடத்துல என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறான், இது செஞ்சதுக்கப்புறம் இதில் இவன் என்ன பாவம் செய்வான், அந்த பாவத்திற்கு பிறகு அடுத்த எண்ம ஜென்மத்தில் போய் பிறப்பான் அப்படின்ற பதில்களை சொல்லிகிட்டே வராங்க. இது இவ்வளோ பெரிய புக்கு தமிழ்நாடு அரசே ஒரு 6 லக்கணங்களுக்கு வெளியிட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. அது எதுக்கு நிப்பாட்டினாங்க, எதுக்கு வெளியிட்டாங்கன்னு தெரியல. அப்போ சப்தரிசி நாடி மேச லக்கணத்துலேருந்து உங்களுக்கு துலா லக்கணம் வரைக்கும் புக்குகள் கிடைக்குது. ஆனால் நிறைய இடத்துல ரேரு. அது பிரிண்ட் பண்ணதோடு நின்றுச்சு. அந்த புக்கு என்கிட்ட ஒரு 6 புக்கு கிடக்கு, ஓகேங்களா. அந்த புக்கில் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது பழைய புக்குகளும் இருக்குது. அப்போ நீங்கள் கூகுள் பண்ணாலும் கிடைக்கும் சப்தரிசி நாடிகள். இது மாதிரி நிறைய நாடிகளில் ஒரு 6 ஜென்மங்கள் கதை வரைக்கும் எழுதிக்கிறாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இது யார் சொன்னதுன்னு பார்த்தா, சப்த ரிஷிகள்ன்றது இந்த 7 ரிஷிகள். அந்த 7 ரிஷிகள் பார்வதி தேவி அந்த 7 ரிஷிகள்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் பேரை சொல்லி, அந்த ரிஷியே, எனக்கு ஒரு ஜென்மத்தில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை விளக்குவாயாக அப்படிங்கிறப்ப, கோளது புகரேறி ஜாடியிலே கரியனாகி அப்படின்னு சொல்லிட்டு எதனா கிரகங்கள் இருக்கக்கூடியதை பாடுறாங்க, ஓகேங்களா. மேசத்தில் இந்த கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் இந்த கிரகம்னு சொல்கிற மாதிரி, கோளிலே புகரேறி அப்படின்னு பாடுறப்ப அந்த கிரகங்கள் இங்கே இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டல் பாடி அதுக்கப்புறமா ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வராங்க. அவங்க அப்பா இப்படி இருந்தார், அவங்க அம்மா இப்படி இருந்தாங்க, அவங்க அப்பா இந்த தொழில் செஞ்சார், இவனுடைய வீடு வடதென்னில் கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது, இவனுடைய வீட்டுக்கு இந்த பக்கமாக இவர் ஒருத்தர் குடியிருந்தார், இவர் இந்த குளத்தில் பிறந்து இந்த தொழில் செஞ்சார் அப்படிலாம் சொல்லி வரும்போது, இந்த ஜாதகம் ஒன்று போட்டு அதை எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அதை ஃபுல்லாக நான் உட்காந்து கம்ப்யூட்டரில் போட்டு இது எந்த வருஷத்தில் பிறந்ததுன்னு நான் ரிசர்ச் பண்ணும்போது, அல்லது அந்த ஜாதகத்தில் கூடிய ஒரு புக்கில் 70 ஜாதகம் வரைக்கும் போட்டிருக்காங்க மினிமம். அந்த 70 ஜாதகமே 1850க்கு மேலே பிறந்த ஜாதகம். அப்போ எத்தனை மாதத்து, ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த புக்கை எழுதிக்கிறாங்க. ஆனால் அது ஏதோ பார்வதி தேவி ரிஷிகள்கிட்ட கேட்ட மாதிரி கதை எழுதி வச்சுக்கிறான். நம்ம படிக்கிறப்ப இந்த கான்சியஸ்லாம் இருக்காதுல்ல. அப்போ எவனோ ஒருத்தன் தன்னுடைய சிந்தனையை ரிஷிகள் பேரில் சொல்லி அடிச்சுக்கிறான், சரிங்களா. அப்போ புலிப்பாணி புக்கை எடுத்து நான் படித்தேன். புலிப்பாணி புக்கில் பீரங்கிகள் சூழ ராஜாவாக இருப்பாயின்னு இருக்குது. அப்போ பீரங்கி எப்போ உருவாச்சுன்னு சொல்லி கூகுள் பண்ணுறப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் தான் பீரிங்கே கண்டுபிடிச்சிக்கிறான். பீரிங் கண்டுபிடிச்சி அந்த பீரிங்கின்ற பேர் நம்ம ஊருக்கு தெரியறதுக்கு இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் தான், 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நம்மளுக்கு பேரே தெரிஞ்சிருக்குது.
அப்போ 15ஆம் நூற்றாண்டு அப்போ போகர் வாழ்ந்த காலத்தில் பீரிங்கிற வார்த்தையே இல்லை, சம்பந்தமே இல்லை. அப்போ எப்படா அது கொண்டு வந்தாங்கன்னா அப்போ அதுக்கப்புறமா தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க, போகர் பேரை வச்சு எழுதிக்கிறாங்கன்றப்ப. அப்போ இந்த மாதிரி கர்மா அப்படிங்கிறத இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிக்காரங்க எனக்கு தெரியுன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்க. அப்போ ஜோசியத்துக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆன்மீகம் கர்மா பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மா பூமராங்குன்னு சொன்னீங்க, திரும்பி தான் வரும்னு சொன்னீங்க. இப்போ கர்மா அப்படிங்கிறத வந்து அது ஏதோ ஒரு செயல் அப்படின்றது மாதிரி, அது கெட்ட செயல் அப்படிங்கிறத மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாமே விதிப்படி நடக்குது. நம்ம நல்லது செஞ்சோம்னா என்ன ஆகும்? நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அப்போ இது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளால் விளையக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, இறைவன் நம்மளை படைக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா நூல்களுமே சொல்லுது. இறைவன் நம்மளை படைக்கலை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கலாம், இறைவன் தான் நம்மளை படைச்சாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் எல்லா ஆன்மீக நூல்கள் சொன்னால் இறைவன் நம்மளை படைக்கலை. அப்போ இறைவன் படைக்காமல் நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்றப்ப, இறைவன் நம்மளை படைக்கலைன்றது நம்மளுடைய உடம்பை வேணால் அவர் படைக்கிறதுக்கு உதவி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆன்மான்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஆதியிலிருந்தே இருக்குது. ஆதி அப்படிங்கிறது என்னென்னா, ஆதிங்கிறது ஒன்றுமே இல்லாதான் ஆதி. அப்போ அங்கே இடம் இல்லை, காலம் இல்லை, வெற்றிடம் இல்லை, எந்த ஒரு பருப்பொருளும் இல்லை, எந்த விஷயம் இல்லை, எல்லாமே இல்லாதப்போ அங்கே ஆற்றல்னு ஒன்று மட்டும் இருந்திருக்குது. அந்த ஆற்றல் வந்து சிற்றணு வடிவினன் அப்படின்னு சொல்கிறார் ஆன்மாவை வள்ளலார். அப்போ அந்த சிற்றணு வடிவினன் ஆற்றல் வடிவிலையோ ஏதோ ஒரு வடிவில் அது ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்குன்ற வார்த்தையை கூட அவர் சொல்லலை. அது ஆதியிலிருந்து இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஆதியில் ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் சொல்வது போல், இந்த ஆதியில் இருக்கக்கூடிய ஒருவன் இருந்தான், அவன் தான் வந்து ஆன்மாவாக இருந்தான். அவனுக்கு வந்து நிறைய அவஸ்தைகள் இருந்துச்சு, அவன் பியூராக இல்லை. அப்போ ஆதியில் ஆன்மா இருக்கிறது போல பசு இருப்பது போல பதியும் இருந்தது, இறை அப்படிங்கக்கூடிய ஆற்றலும் இருந்தது. அதுவும் எதையும் படைக்கலை, அதுவும் ஆல்ரெடி இருக்குது. படைக்கிறதுனா என்னென்னா, நான் இருக்கணும், நான் படைக்கணும். இங்கே எதுவுமே படைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு இருப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப நான் படைக்கலாம் இல்லை, இருக்குது அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அந்த இறை அப்படிங்கிறது வந்து அவஸ்தை இல்லாத ஒன்று தன்மை. அப்போ ஆன்மாங்கிறது அவஸ்தையோட இருக்கக்கூடிய தன்மை. அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மலம் ஆணவம் அப்படிங்கிறது அதனுடைய அவஸ்தை. அப்போ ஆன்மாவுக்கு நான் எனப்படக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ நாய் இருக்குது, நாய் பார்த்தீங்கன்னா உட்காரவே நடக்கவே நடக்காது, ஓடிட்டே இருக்கும். எந்த நாயுமே என்ன செய்யாதுங்க, நடக்கவே நடக்காது, அது நடக்கவே தெரியாத மாதிரி. அது மாதிரி ஆன்மா அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப, இது ஏதோ ஒரு ப்ராசஸில் தனக்குத்தானே மெண்டல் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய ஆணவம். ஆணவத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஆன்மாவும் இறைநிலைன்னு சொல்கிறாங்க. பியூரான ஆன்மா, இறைநிலை. ஓகேங்களா? அப்போ ஆன்மாவும் இறைநிலைக்கு போயிடும் ஆணவத்தை நீக்கிட்டோம்னா. ஆனால் ஆணவத்தை நீக்கிறதுக்கு இப்போ ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சாருனாலோ அல்லது இறைவன் நம்மளை சரி செய்ய முடியினாலும் என்ன செஞ்சுருக்கலாம்னா, நம்மளை இப்படி ஒரு படைக்கவே தேவையில்லை. எல்லாரும் முக்தி அடைஞ்சிருக்குன்னு அவர் இப்படி கையை தூக்குனாருன்னா என்ன முடிஞ்சிச்சு? முக்தியாக இருக்கும். ஏன் இவ்வளோ வேதனைகளை கொடுக்குறாங்க? நேற்று கூட இடத்துல கேட்டேன், திருவள்ளுவரோ மாணிக்க வாசகரோ திருமூலரோ வள்ளலாரோ உங்களுக்கு வந்து கையை வச்சு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை எல்லாரும் அப்படி தானே போய் வாங்குற, ஆசீர்வாதம் வாங்குறோம். இப்போ அவர் தொட்டாரு சார், இப்போ சர்ன்னு சாக்கடிச்சு சார்லாம் கதை விடுறாங்க. இது வந்து பெரிய விஞ்ஞானிகள் வரைக்கும் கதை விடுறாங்க. இப்போ பாலகுமாரனுடைய கதைகளை பார்த்தீங்கன்னா, பாலகுமாரன் விசிறிசாமிகள்கிட்ட போய் விசிறிசாமி கையை வச்சாரு, எனக்குள்ள வெள்ளம் பாஞ்சிச்சு, உள்ள ஒளி வெள்ளம் தோன்றுச்சு, இறைநிலை அடைஞ்சேன்னு சொல்றாரு. அப்படி அடையிறதா இருந்தால் திருவள்ளுவர் எதுக்கு உட்காந்து 1330 குறள் எழுதி வைக்கணும் பேப்பரில் உட்காந்து, ஆணிகள்லாம் ஊசியெல்லாம் தேய்ச்சி கீச்சு எழுதி வைக்கணும். அவர் டப்புன்னு விரல் வச்சு ஒரு 1000 பேர்த்த உருவாக்கி விட்டுருந்தாருன்னா ஞானி ஆக்கி விட்டுறதா இருக்கும். அப்படி யாரையும் செய்ய முடியாதுங்கிறாங்க. அப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குள்ள கலந்துருக்கிறதுனால அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்கு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டை வந்து லைட்டாக மாற்றணும், என்ன இருக்கணும், என்ன செய்யணும்? ஒரு எனர்ஜி வேணும். எனர்ஜி தான் கரண்ட்டு. அப்போ அந்த கரண்ட் உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இதாகி எல்இடிக்குள்ளே வந்து லைட்டை எமிட்டிங் பண்ணக்கூடிய டையோடுக்குள்ளே விட்டு எமிட் பண்ணி அது ஒன்றொரு ஆற்றலாக மாற்றுறோம். அப்போ ஒரு ஆற்றலை மாற்றுவதற்கு சில உபகரணங்கள் வேணும்ல, உபகரணம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம ஆன்மாக்குள்ளே எந்த ஒரு உபகரணமும் அதுக்கிட்ட இல்லை, அது அப்படியே இருக்குது, குழப்பத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை நிவர்த்தி செய்வதற்காக இறைவன் எனப்படக்கூடிய ஒரு சக்தி, இறைவன் ஒன்றும் இல்லை, இறை அப்படிங்கக்கூடிய சக்தி என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இங்கே உங்களுடைய ஆன்மா கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இந்த ஆன்மா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தனு புவன போகங்களை வடிவமைக்குது. தனுனா உடல். ஏன் உடலை கொடுக்குது? உடல் இல்லாமல் ஆன்மா இயங்காது. ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு வைக்கணுங்கிறீங்க. சாப்பாடு எது வழியாக சாப்பிடுவோம்? ஆன்மா உடல் இருந்தால் தான் சாப்பிட முடியும். அங்கே தான் இங்கே தான் போட்டு எரிச்சு போட்டிங்களே. சரி, சாப்பாடு எதுக்கு அப்படின்னா பசிக்கிறதுக்கு. பசி எதுக்குன்னா உடல் இயங்குறதுக்கு. ஆன்மா இயங்குறதுக்கு எதுக்கு சாப்பாடு? தேவையில்லை. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டில் யோசிக்கிறோம். அப்போ என்னன்னா, ஆன்மா இயங்குவதற்கு உடல் தேவை. உடல் இல்லாட்டினா ஆன்மா இயங்காது. அப்போ உடல் இல்லாத ஆன்மா இயங்கவே இயங்காது. அப்போ அதுக்கு ஒரு உடல் தேவை. அப்போ உடலை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ உடலை டைரெக்டாக இறைவன் உருவாக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதுக்கு மாயை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறாரு. அப்போ மாயை என்னன்னா, இந்த உடலை உருவாக்குவதற்கான ஒரு காரணத்தை உருவாக்குவது.
நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது என்ன ஆயிருது? ஒரு உடல் உருவாகுது. அப்போ ஆணும் பெண்ணும் சேருவதற்கான கருவிகள், அந்த சூழல்கள், அதெல்லாம் வேணும்ல. அப்போ எல்லாத்தையும் ஒரு மாயைங்கிற கூடிய சப்ஜெக்ட் உருவாக்கி கொடுக்குது. அப்போ ஒரு மோகத்தை கொடுக்குது, காமத்தை கொடுக்குது, இணை சேர வைக்குது, ஒரு கருவை உற்பத்தி பண்ணுது. அப்போ இந்த கரு இன்னொரு கருவை உற்பத்தி பண்ணுறது மாதிரி ஒரு டிசைனை படைக்குது. அப்போ செல்ஃபாக இயங்குற மாதிரி ஒரு மிஷினை ஆரம்பிச்சு வைக்குது. அப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏன் ஆட்டோ மொபைல்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு பேர்? ஒரு தடவை அடிச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஆட்டோவாக கடக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நம்மளுடைய நம்ம ஆட்டம் ரியாக்ஷனும் அதுதான். உங்களுக்கு அந்த அணு உலகில் அதான் ஒரு ஆட்டம் ரியாக்ட் பண்ணி விட்டோம்னா அது தொடர்ந்து படப்படன்னு வெடிக்கும். நம்ம சரவெடி மாதிரி நம்ம. அப்போ இந்த உலகம் சரவெடி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வெடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, முதல் சிருஷ்டியில் முதல்ல இயங்கி அவருக்கு ஒரு கண்மம், ஒரு ஆணவம் மாயையை கொடுக்குறாரு. அந்த மாயை எதற்கு அப்படின்னா, அந்த ஆணவத்தை நீங்கள் நீக்குவதற்கான கருவிகளை கொடுக்குறாரு. 96 கருவிகள் நம்மளுக்கு, கை, காலு, மூக்கு, சிந்தனை, மனம், புத்தி எல்லாமே சேர்த்து. அதை விளக்குவதற்காக தான் 63 நாயன்மார்களும் 13 ஆழ்வார்களும் சேர்ந்து, அதுக்கப்புறம் சில தத்துவங்கள் சேர்ந்து நம்ம 96 தத்துவங்களை விளக்குறதுக்காக தான் இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஆளே இல்லை. அதெல்லாம் கற்பனை கதைகள் தான். அப்போ இந்த வெடிக்க ஆரம்பிச்ச முதல் சிருஷ்டியில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு பொருளை கையில் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம்? தண்டமானம் போடுறது. அப்போ கிறிஸ்டியனில் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு இந்த சாத்தான் சொல்லக்கூடிய பழத்தை திங்காதேன்னு சொல்லிவிட்டார். அப்போ இறைவன் என்ன செஞ்சுருக்கணும்னா, திங்காமல் வாயடைச்சு விட்டுருக்கணும். இல்லைன்னா சாத்தான் கைக்கு பழத்தை கிடைக்காம இருக்குன்னா சாத்தானை வாயடைச்சு விட்டுருக்கணும். எதையுமே செய்யாமல் எதுக்கு விட்டாருன்னா, இதுதான் டிசைன். நீங்களா இயங்குங்கன்றதான் டிசைன். அப்போ உங்கள் கண்ட்ரோலில் உலகம் இருக்குன்றதான் டிசைன். அப்போ அவன் திங்க ஆரம்பிச்சு அந்த அது என்னென்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யோகானந்த பரமஹம்சருடைய யோகியின் சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியை பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன கதைன்னா, நம்ம உடல் தான் தோட்டம். அந்த உடல் இருக்கக்கூடிய விவேகம் தான் ஆண், உணர்ச்சி தான் பெண். அந்த உணர்ச்சியை மாயை எனப்படக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சக்தி என்ன செய்யுதுன்னா, எதையாச்சும் செய்யுன்னு சொல்லுது. விவேகம் வேணான்னு சொல்லுது. ஆனால் இந்த உணர்ச்சி என்ன பண்ணுது? போய் வாயை வச்சிருது. வாயை வச்சோன்னே எல்லாத்துக்கும் பால் உணர்வு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதே போலவே ஆரம்பிச்சது இந்த முதல் சிருஷ்டியில் மாயையின் வசப்பட்டு ஏதோ ஒரு சிக்கலாகிறது கண்மம்ன்ற ஒன்றை கிரியேட் பண்ணிடுச்சுங்கிறாங்க. அந்த கண்மம் தான் கர்மம். நான் தப்பாக பண்ணிட்டேன். அப்போ தப்பாக பண்ணதுக்கு என்ன செய்யணுங்க? சரி பண்ணணும். சரி எப்படி பண்ணணும்னா திருப்பி அதை இது பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணியாச்சு, அந்த எனர்ஜி அழியணும். அப்போ என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? இருள் சேர்க்கும் இருவினையும்னு சொல்கிறார். அப்போ இருவினைனா என்ன அர்த்தம்னா, நல்வினை தீவினை. அப்போ 2 வினை என்ன செய்யும்? இருளில் தான் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம ஒருத்தனுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் நம்மளை இருள் தான். திருப்பி இருள் என்பதை அவர் குறிப்பிடுறது மறுபிறப்புன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மறுபிறப்பு எடுக்கணும். நான் கெட்டது செஞ்சாலும் மறுபிறப்பு எடுத்து நல்லது செய்யணும். அப்போ நம்ம மாயையின் வசம் இருக்கிறோம். இப்போ நான் என்ன தான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கமாக ஒரு பொண்ணு போதுன்னா லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன்னா உடலுடைய டிசைன், மாயையுடைய டிசைன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹார்மோன்ஸு அதை தான் மாயைன்னு சொல்கிறாங்க. மாயைங்கிறதுல அசுத்த மாயை, சுத்த மாயைன்னு 2 இருக்குது. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு சுத்த மாயை வேணும். அந்த உலகம் இயங்குவதற்கு பேசிக்காக அசுத்த மாயை வேணும். எல்லாருமே பிரம்மச்சாரி ஆகிட்டோன்னா உலகம் எப்படி ஒர்க் ஆகும்? நான் சொல்றது உண்மைதான். இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தின்னு சொல்லி பின்னால் சக்திலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா, அது 7மே நம்மளுடைய திரைகள். அதனால தான் வள்ளலார் 7 திரைகளை சொல்கிறாரு. அது 7 திரைகள் நம்மளை மூடி இருக்கு. அப்போ எனக்கு நான் சும்மா இருந்தால் கூட தியானம் பண்ணுறப்ப கூட ஒரு பொம்பளை ஆடிட்டு போகும் சைடில். காரணம் என்னன்னா, என்னோட உள்ள இருக்கக்கூடிய அந்த இச்சா சக்தி எனக்குள்ள இச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த இச்சையை ஏற்படுத்தினா தான் உலகம் இயங்கும் இல்லைங்களா? அப்போ உலகம் இயங்குவதற்கு உலகத்திற்கு ஒரு தேவை இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ஒரு மூடு கிரியேட் ஆகுதோ அது மாதிரி உலகத்துக்கு ஒரு மூடு கிரியேட் ஆகுது. அந்த மூடு கிரியேட் ஆகிறது ஒரு பெரிய பல்காக ஒரு டீமை படைக்கணும். அது அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணணும். எல்லா உயிரினங்களுக்குள்ளே இந்த உணர்வுகள் ஏற்படும். அதனால தான் மன்மதன் சொன்னாங்க. மன்மத அம்புன்னு சொல்கிறது. அப்போ மன்மதன் ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் சும்மா இருக்கிற ஆளுக்கு மேலே அம்பு விட்டு போவார். நம்மளுக்கு மூடு பற்றிக்குன்றது தான் கதை. அப்போ இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா இயற்கையை செய்யுது. அப்போ நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஹார்மோன் என்ன செய்யாது? வேலை செய்யாமல் இருக்காது. அப்போ இந்த மேனுஃபேக்சரிங் டிசைன். அப்போ இந்த 96 தத்துவத்தில் 36 தத்துவம் இந்த உலகம் இயங்குவதற்காக நம்மளுக்குள்ளே செயல்படக்கூடிய சப்ஜெக்ட். அப்போ 6 கடந்துன்னு சொல்லி வள்ளலார் எழுதுறாரு. திருமூலரும் 6 கடந்துன்னு எழுதுறாரு. 6னா 36 தத்துவம். அந்த 36 தத்துவம் என்னன்னா, அந்த உலகம் இயங்குவதற்காக நான் கமிட் ஆயிருக்கேன்ல, அந்த சிந்தனையெல்லாம் கடக்கக்கூடிய அளவுக்கு வராது. அந்த சிந்தனை கடந்துட்டா நம்ம என்ன ஆக மாட்டோங்க? இரு வினைகளும் நம்மளை கட்டுப்படுத்தாது. நன்மையும் தீமையும் கட்டுப்பாடு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் எங்கேயுமே கிளப்பாக போய் லாக் ஆகிக்க மாட்டேன். ஆனால் நான் அந்த 36 தத்துவத்துக்குள்ளே இருந்து தான் இந்த வேலையை செய்கிறேன். நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு காரணத்தோடு தான் செய்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இவ்வளோ கத்தி பேசிக்கிறேன்னா அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது இந்த 36 தத்துவத்துக்குள்ளே அதில் அடங்கியிருக்கேன். என் வாழ்க்கையை நடத்துறது, என் வாழ்க்கையை சர்வை பண்ணுறது, நான் இப்படி இருந்தால் தான் நான் இப்படி செய்ய முடியும்
அப்படி தான் அப்படி செய்ய முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்றப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு இடத்துல தள்ளிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பிறப்புக்கு அடுத்தடுத்த செயலுக்கு காரணமாக இருக்குது. இந்த 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 செயல்பாடுகள் விளைவிக்கக்கூடிய பெயர் இந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு ரிசல்ட் வருது இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு நல்லது செய்கிறேன், அதில் ஒரு ரிசல்ட் கிரியேட் ஆகுது இல்லைங்க, அது பேர் கண்மம்னு சொல்கிறாங்க. கண்மம். அந்த கண்மத்தை தான் இவங்க கர்மான்னு சொல்கிறாங்க. கண்மம் என்பது காரணம், கர்மா என்பது செயல். அப்போ ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனுக்கு ஒரு ரியாக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த ரியாக்ஷன் பேர் கர்மான்னு சொல்கிறாங்க. செயல்னு அர்த்தம். அது வந்து கலைன்னு சொல்கிறாங்க, கலைனாலும் செயல் தான் அர்த்தம். அப்போ இந்த கலை அப்படிங்கிறது, இந்த செயல் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணால் அந்த கண்மத்தினால வருது. அப்போ நம்ம செஞ்ச ஏதோ ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ செய்யறதுக்காக அப்போ நம்ம மேலே தூக்கிப்பட்ட கல் மாதிரி அது எங்கே வந்து விழும், நம்ம தலையில் வந்து விழுகும், அதை அனுபவிக்கிறோம். அப்போ இதை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, கடவுளை கும்பிட்டோ, பூஜை பண்ணியோ, புனஸ்காரம் பண்ணியோ, தவம் இருந்தோ, இது செஞ்சாலும் என்ன ஆகாது, நிற்காது. ஏன்னா அப்படி பண்ணுறதா இருந்தால் இறைவன் என்ன செஞ்சிருப்பாரு, அதை பண்ணியிருப்பார். அப்போ நம்ம தான் செஞ்சாகணும். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமாறு, தப்பு பண்ணாத, கட்டுப்பாடாரு, அதில் போய் மாட்டிக்காத, கண் அங்கே விடாத, ஐம்புலன்களை அடக்குன்னு சொல்லி திருப்பி அவங்க சொல்லிக் கொடுக்க காரணம் உங்களுடைய பர்சனலோடைய டிசைனில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இது விதின்னு சொல்லுது. நீங்கள் எங்கே போய் சேரணும், எப்போ அடையணுன்றது உங்களுக்கு விதி. அப்போ புராணத்தில், சிவபுராணத்தில் என்ன சொல்கிறாரு, கல்லாய் புல்லாய் புழுவாய் மரங்களாய் வல்விருகுமாய் பறவையாய் பாம்பாய் தேவராய் அசுரராய் கணங்களாய் வல்மிருகமாய் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா பிறப்புகளும் நான் பிறந்துரைத்தேனே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. அப்போ எல்லா பிறப்புகளும் நீங்கள் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க, தப்பு தப்பாக பண்ணி. அப்போ அப்போ என்னன்னா, இந்த மனித பிறப்பில் தான் கான்சியஸ் வருது, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இது என்னன்னு தெரியுது. அதனால் இதில் இருக்கும். அதனால தான் அவ்வையார் சொன்னால் மானிடராய் பிறப்பு தான் அறியுது, அதுலேயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறகுது இன்னும் அறியுது அப்படின்னு சொன்னது காரணம் நம்ம இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக தான். அப்போ இது என்னன்னா, கர்மா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்கிறது என்ன போகுதுங்க, பிற்காலத்தில் கண்டிப்பாக கர்மா வரத்தான் போகுது. அப்போ கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஞானிகள், இந்த கர்மாவெல்லாம் விட்டொழிச்சிட்டு இதில் ஏதாச்சும் கமிட் ஆனால் தானே நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறோம். அப்போ சரண்டர் ஆகிடுறது இறைவன்கிட்ட போய், எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒருவேளை நான் செஞ்சால் கூட அது உன்னுடைய இதாகவே இருக்கட்டும், நீ என்ன செய்கிறியோ என்ன சொல்கிறியோ அதை செய்கிற, நீ என்ன வாய்ப்பு கொடுக்க செய்கிறேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுறது. அப்போ என்னன்னா அந்த இது இருக்காது, அந்த என்னன்னா பற்று இருக்காது, நம்ம எதையுமே பற்று இல்லாமல் செய்கிறது. அதனால தான் சாமியார போகிறவங்க, இறைவனை நோக்கி போகிறவங்க சாமியார போகிறாங்க இம்மிடியேட்டாக. கல்யாணம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம், கல்யாணத்தை மட்டும் நம்ம பண்ணுறாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்தையுமே விறக்குறாங்க, எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ நம்ம கல்யாணம் மட்டும் பண்ணலன்ற, ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் கல்யாணம், அதனால அவர் கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறவங்க அவர் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு. வீடு வாசல்ல ஒரு நட்பு இல்லை, ஒரு இது இல்லை. நிறைய சாமியார்கள் பயணத்திலே இருப்பான், ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்தா கூட மாட்டிக்குவோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு கதை வச்சுக்கிறாங்க. ஒரு சாமியார் வந்து காட்டில் பூஜை பண்ணியிருந்தார், எலி தொல்லை தாங்கலை. எலியை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, பூனை வச்சா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பூனையை வளர்க்குறாரு எலியை பிடிக்கிறதுக்காக. பூனை டெய்லி எலி இல்லை, பூனை உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் நாயை கூட்டு வருது. இல்லை அதுக்கப்புறம் பூனைக்கு பால் வைக்கணும்ல, பால் வாங்கிட்டு வந்து ஊற்றுறாரு. பால் செலவு இல்லை, ஒரு மாட்டை பிடிச்சி விட்டோம்னா அது வாரு என்ன செய்யும், பால் கொடுங்க. மாட்டை பிடிக்கிறாரு, மாட்டை பராமரிக்க ஒரு பொம்பளை கூட்டு வர்றாரு, கடைசியில் சம்சாரி ஆயிடுறான்ற கதையா. இதுதான் கர்மா. ஒன்றை சரி பண்ண ஆரம்பிச்சோன்னா 9 பிரச்சனை வந்துடுன்றதுனால சாமியாருக்கு அதோட கமிட் ஆகாமல் இருக்கிறது காரணம், எதுலையுமே லாக் ஆகி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் வினைகளை தொடர்ந்து செய்யாமல் இருக்கிறது காரணம். இருந்தாலும் நம்மளுடைய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்றது போல் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் ஒரு பொம்பளையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆசையோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ, ஏதாச்சும் ஒரு சிக்கலோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தப்பான முடிவுகளை கூட என்ன செய்வோம், எடுப்போம். கண்டிப்பாக எடுப்போம். நம்ம வந்து நம்ம சீரியஸாக சரியாக போகிறோம்னு நினைப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு அறிவுன்ற பேரில் நம்மளை கொண்டு வந்து லாக் பண்ணி நம்மளை கர்வத்துக்குள்ளே மாட்டி விட்டுரும். நிறைய சாமியார்கள் வீணாக போகிறதுக்கு காரணமும் அதுதான். அது அவங்களுடைய குற்றமாக அவங்க திட்டம் போட்டு செய்கிறதும் இல்லை, எல்லாம் விதி தான். அப்போ அவனுடைய கர்மா அவனுடைய விதிக்கு தகுந்தது போல் அவன் செயல்படுகிறான். அவன் முக்தி அடைவது அவனுடைய கர்மா தான். அப்போ அவன் ஏதோ செஞ்சதுனால தான் இங்கே வந்து முக்தி அடைஞ்சிருக்கான். இவ்வளோ தூரம் கத்தி பேசி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் பேசிக்கிறது கர்மா தான். அப்போ எல்லாமே கர்மான்றது வந்து நாம் இதற்கு முன் செய்த செயல்களினுடைய தொடர்ச்சி. இது வந்து நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இப்போ நம்ம உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நல்லது இது கெட்டது, நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு வேலை போச்சு ஒரு 2008 எனக்கு வேலை போனது அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு, வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு நினச்சேன். அந்த வேலை போகாமல் இருந்தால் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு இருக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை அது எனக்கு நல்லதாக இருந்திருக்கு. என்னைக்குன்னா இன்றைக்கி உட்காந்து யோசிக்கிறப்ப அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு அது மிகப்பெரிய வேதனை, என்னுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு அந்த இடத்துல நின்றுருந்தேன். அப்போ இது தூரமாக இருந்து முழுசாக பார்க்கும் பொழுது எது நல்லது கெட்டதுன்னு தெரியுது. நம்ம வாழ்க்கைங்கிறது முழுசாக நம்ம கண்ணுக்கு தெரியாது எப்பவுமே.
அன்னன்னைக்கு உட்காந்துட்டு இது கெட்ட கர்மா நல்ல கர்மான்னு சொல்லியிருப்போம். இதுவே நம்மளுக்கு பிறவியினுடைய பயனில் இது ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பயன் அனுபவிச்சு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம தொடர்ந்து பயணப்பட்டு நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது நல்லதுன்னு நினச்சிட்டு போனது நம்மளுக்கு ஒரு அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு கஷ்டம் நடக்குது அப்படின்னா இறைவன் உங்களை நல்லது நடக்குது, இறைவன் கூட இருக்கிறாரு. இறைவன் கெட்டது நடக்குதுன்னா இறைவன் உங்களை நம்பிட்டு இருக்காரு. உங்களை நம்பி உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு, வாழ்ந்துட்டு வாடான்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய இறைவனை நெருங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு இடத்துல படித்தேன், அது வந்து சும்மா தான் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு கஷ்டம் மனிதர்களுக்கு கஷ்டம் இருக்கும். அப்போ இறைவனை நெருங்கிட்டிங்கன்னா அந்த கஷ்டத்தை என்ன செய்வார்னா ஸ்பீடப் பண்ணி விடுவார். ஏன்னா நான் இந்த பிரச்சனையை அனுபவிக்கணும், 10 வருஷத்தில் அனுபவிக்கணுன்றது எனக்கு விதி. நான் இறைவன் காலை பிடிச்சதுக்கப்புறமா அது 10 மாதத்தில் அனுபவிக்க வச்சுருவார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் நீ ஜாலியாக இருன்றதுக்காக. ஆனால் அந்த 10 மாதத்துக்குள்ள நம்மளுக்கு புகதள்ளி போயிடும். இறைவனை கெட்ட வார்த்தையிலேருந்து திட்டிட்டு வெளியே வந்துடுவோம். ஏன்னா அவரை நம்ம நெருங்கும் பொழுது அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம அனுபவிக்க வேண்டியது நம்ம தான் அனுபவிக்கின்றோம். அதை 10 மாதத்தில் அனுபவிக்க வைக்கிறார். அப்போ இறைவனை நெருங்கும் பொழுது துன்பங்கள் அதிகமாக தான் வரும். காரணம் என்னன்னா அவர் உங்களை ஸ்பீடப் பண்ணி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. அது வந்து உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது ஒரு நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம் நல்லா இருக்கு. ஆனால் சிவனை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் நடக்கும். ஆனால் அது ஒரு நல்ல நிவர்த்தியில் கொண்டு போய் நிப்பாட்டு. அது எங்கே அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம நல்லது ஜாலியாக இருக்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்றதுனால எதாக இருந்தாலும் விதி தான். அப்போ நீங்கள் ஒருவேளை அங்கே போனதுனால மட்டும் அது மாறணும்னு அவசியம் இல்லை. சிவனை கும்புறதுனாலையோ முருகனை கும்புறதுனாலே மாறணும்னு அவசியம் இல்லை. அதுவும் விதியாக கூட இருக்கலாம். எனவே கர்மா என்பது நம்மளது வாழ்க்கை பன்னெடுங்காலமாக பிறவிகளாக எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதையை தவிர இது முன்ஜென்மங்கள் புரியாது. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு முன்ஜென்மம் அப்படிங்கிறது நீங்கள் கர்ப்பத்தில் இருந்தது. அப்போ இதே உடலில் ஒரு ஜென்மத்தை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அந்த ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாரு. இருக்க வாய்ப்பு இல்லையில. அப்போ நம்ம இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜென்மத்தினுடைய நினைவே உங்களுக்கு இல்லாத போது போன ஜென்ம நினைவே உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, இந்த உடம்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் என்ன பார்த்துருந்தீங்க, இந்த உடம்பு என்கிட்ட இல்லை. என்னோட உருவம் வேறு, என்னோட உடம்பு வேறு. இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு எங்கேஜ் இருந்திருப்பேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வயசு பையன். அப்போ அந்த 5 வயசு பையன் இப்போ எங்கே போனான்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், அந்த 5 வயசு பையன் எங்கே போனான்? அவன் பீரியட் முடிஞ்சு இங்கே வந்து அவன் காலி ஆகிட்டான். காலியாகி வேற ஆள் ஆகிட்டான். நான் வேற ஆள் ஆகிட்டேன். அப்போ அந்ததும் ஒரு ஜென்மம்னு சொல்கிறாரு. அந்த ஜென்ம நினைவுகள் நம்மளுக்கு நினைவுல பெருசாக இருக்காது. இல்லை நம்ம வந்து அந்த ரொம்ப சின்ன விஷயம் தான் வச்சுருப்போம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிந்தனைகள் இப்போ நம்மள்கிட்ட இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே 7 ஜென்மத்தை கிடக்கிறோம். அதுவே நம்மளுக்கு நினைவு இல்லாத பொழுது இதற்கு முன்னால் இந்த உடலுக்கு முன்னால் இருந்த ஜென்மங்களும் உனக்கு எப்படா வரும்னு கேட்குறாரு. சொல்கிறேன். அப்போ 7 ஜென்மங்கிறது நம்மளுக்கு 7 ஜென்மம் இருக்குது. அதுக்கப்புறம் 7 ஜென்மம் இருக்குது. இந்த ஒவ்வொரு 7 ஜென்மத்திலையும் 84 லட்சம் யோனிகளில் பிறக்கிறோம். 84 லட்சம் கர்ப்பப்பையிலேருந்து பிறக்கிறோமா, அவ்வளோ உயிர்களை நம்ம பிறக்க போகிறோம். இதெல்லாம் அனுபவிச்சுதாண்டா வருவேன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது பேர் கர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசியக்காரங்களும் சரி, ஜோசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் கர்மாங்கிறது கெட்டது மட்டும் தான் நினைக்கிறாங்க. விருப்பு வெறுப்பு, நன்மை தீமை, இருள் ஒளி எல்லாமே வந்து ரெண்டும் ஒரு சப்ஜெக்ட். ஒரு கயிறு இருக்குன்னா இந்த எண்டுன்ற மாதிரி. அப்போ அது சேர்ந்ததான் ஒரு கயிறு. ஒரு எண்டு மட்டும் இல்லாத கயிறு எங்கே இருக்குது இல்லைங்களா? ஒரு பொருளில் ரெண்டு எல்லைகள் இருக்கணும். அப்போ ஒரு எல்லையை மட்டும் வச்சுட்டு அதனால தான் துவைதம் அத்வைதம்ன்றலாம் கொண்டு வந்தாங்க. துவைதம்னா 2, அத்வைதம்னா 2 இல்லாதது 1 அப்படிங்கிற. ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2 புரிஞ்சாதான் ஒன்றுங்கிறது புரியும் இல்லைங்களா? அப்போ இதனுடைய அடிமுடி 2 தெரிஞ்சால் தானே இது என்னென்ன உங்களால் தீர்மானிக்க முடியும். அப்போ நம்ம நாளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் நல்லது மட்டும் நடக்கும், கெட்டது நடந்தால் அது கர்மாங்கிறானுங்க. 2மே கர்மா தான். அப்போ 2ஐயும் அனுபவிக்கணும். இது எல்லாம் எதற்குன்னா நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு முக்தியை நோக்கி இறைவனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான பயிற்சி. அப்போ இதெல்லாம் இந்த நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே அனுபவிச்சு நம்மளே அழுதுகிட்டு இருக்கோன்றதானே தவிர இதை சரி பண்ண முடியாது. ஏன்னா இது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. எல்லாமே அதோடைய இயற்கையினுடைய கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக அந்த சைக்கிள். ஆமாம், அந்த சைக்கிளுக்குள்ளே. அதனால தான் அதை கொஞ்சம் தப்பிச்சு போகணும்னா அந்த 6 கிடக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 36 தத்துவங்கள் நீங்கள் வந்து நான் சொன்னால் உங்களுக்கு கூட புரியாமல் இருக்கும். 36 தத்துவங்கள்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். 96 தத்துவத்தில் 36 தத்துவம் தனியாக இது பண்ணி பாருங்கள். அதில் சில தத்துவங்கள் வரும். அது என்னென்ன தத்துவம்னா கண், காது, மூக்கு, புலன்கள், ஐந்திரியங்கள், ஐம்புலன்கள் அப்படிலாம் வரும். அதெல்லாம் கிடக்கணும். அந்த அதனுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம வெளியே வரணுங்கிறாங்க. அப்படின்னா தான் அதை பற்றி புரியும். அது வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது கர்மான்னு பேசுறதுனால நம்மளுக்கு யூஸ் இல்லை. வாழ்க்கை நடக்கக்கூடிய டிசைன் பேர் கர்மான்னு வச்சுக்கிறாங்க. அதான் ஜாதகத்தில் தெரியுது. ஆனால் போன ஜென்மம் இந்த ஜென்மத்தை பற்றி நம்மளுக்கு சரியாக புரியாது. கர்மா பற்றி ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.